இன்னைக்கு நவம்பர் 17 என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அதனால எங்க வீட்லயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என் வைஃபுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் பண்ண போறேன். வாங்க அதுக்கேற்ற பொருள் வாங்கலாம். போட்டானா இதை எடுத்துடலாமா? இப்போ மஞ்சள் கலர் தான் நல்லா இருக்குன்னு சொன்னா, அதனால இதை வாங்கியாச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி தொங்குறதுக்கு பேக்ரவுண்ட் வாங்க போறோம். இப்போ ரெட் கலர் இதை எடுத்தாச்சு. அப்புறம் பலூன் வாங்கியாச்சு, ஸ்ப்ரே வாங்கியாச்சு. இப்போ அப்படி சுத்தணும்னு நட்டு மீல்னு வெடிக்கும்ல, அது வாங்கணும். அது பேர் என்னன்னு தெரியல, அதனால இதை 2 வாங்கியாச்சு. டோட்டல் 550 பொருட்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ரூம்ல நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு டெக்கரேஷன் பண்ண போறோம். வாங்க இந்த வால்ல ஒட்டுறதுக்கு இந்த ஜிக்னா பேப்பரை உடைக்க போறான். தம்பி வந்து ஊதிக்கிட்டு இருக்கான். எஸ் வந்துருச்சு. ஸோ 20 நிமிஷம் ஊதி தள்ளினதில் இவ்வளோ ஹாண்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 4 லெட்டர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. இதை முடிச்சாச்சுன்னா அந்த செவுத்துல ஒட்டிடலாம். பலூன் ஊத போறோம் கைஸ், பலூன் ஊத போறோம். பலூன் ஊதுறதுக்கு இந்த மிஷின் வாங்கிட்டு வந்தான். இதில் வச்சு அடிக்கிற அடிக்கி இது ஏறவும் மாட்டேங்குது. அது இல்லாமல் டைம் எடுக்கு. அதுக்கு நான் வாயிலே ஊதிடலாம். இங்கே பாருங்க, ஒரு சைடு ஒட்டியாச்சு, இன்னொரு சைடுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதையும் அதில் ஒட்டிட்டோம்னா இந்த லெட்டர்ஸை ஏற்றிட்டு பலூனை பறக்க விட்டுடலாம். எப்படி செட்டப் பயங்கரமாக இருக்கா? ஓகே கைஸ், ரூம் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது என் வைஃபுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அவங்க பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க. இருந்தாலும் தெரிய விடாமல் இவ்வளோ நேரம் நான் எடுத்துட்டேன். இப்போ கேக் வாங்க போகணும். இதுக்குள்ளே மாட்டாமல் இருந்தால் போதும். போய் கேக் வாங்கிட்டு வரோம். கேக் வாங்கலாம் அப்படின்ட்டு எப்பவும் போல் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டான அருவிக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பசிக்குது. அதனால் ஒரு டீயும் ஒரு பப்ஸும் முடிச்சுட்டு கேக் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டேன். அதை போகும்போது என்னங்கிறத காட்டுதேன். வீட்டில் சிக்கனாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் தான் வெளியே வந்துட்டேங்க. ஸோ அருவியில் போய் 500 ரூபா கொடுத்து கேட்க வாங்கியாச்சு. இப்போ மல்லிப்பூ வாங்கிட்டு போனோம். ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சிருக்குது. இது வரைக்கும் தெரியல அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அப்படி தெரிஞ்சிருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணியாவது செலிப்ரேட் பண்ணுறதை வீடியோ பண்ணுறேன். டாடா, அடுத்த வீடியோவில் பாருங்க.